2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். குழந்தையும் என்னோடதுதான். ஒத்துக்கிட்ட மாதம்பட்டி ரங்கராஜ். மாதம்பட்டி ரங்கராஜ் மேல ஜாய் கிறிசல்டா புகார் கொடுத்தத தொடர்ந்து, அவங்க 2 பேர்கிட்டயும் மகளிர் ஆணையம் விசாரணை நடத்துச்சு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி விசாரணை நடந்த சூழல்ல ஜாய் கிறிசல்டாவுக்கு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. இந்த நிலையில அவங்கள 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான் அப்படின்னும், ஜாய்க்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தையும் என்னோடதுதான் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் ஒத்துக்கிட்டு இருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஜாய் கிறிசல்டாவுக்கும் யாருக்கும் தெரியாம 2வது கல்யாணம் நடந்துச்சு. தன்னை விட்டு அவரு விலகுறதா உணர்ந்த பின்னாடிதான் அந்த கல்யாண போட்டோக்களை சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு இருந்தாங்க கிறிசல்டா. அது மட்டும் இல்லாம தன்னை அவர் ஏமாத்த பாக்குறாரு அப்படின்னும், குழந்தைக்கு அவர்தான் அப்பா அப்படின்னும் காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் கொடுத்திருந்தாங்க. புகார் கொடுத்த கையோட தன் கூட ரங்கராஜ் பேசின வீடியோ, ஒன்னா இருந்தப்ப எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அப்படின்னு ஒன்னொன்னா களமிறக்கிக்கிட்டே இருந்தாங்க. முதல்ல அமைதியா இருந்த மாதம்பட்டியார் அதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய விளக்கம் கொடுத்து, சட்டப்படி இந்த விவாகரத்தை சந்திப்பேன் அப்படின்னு ஓப்பனாவே பேசியிருந்தாரு. இதுக்கப்புறமா 2 பேர்கிட்டயும் மகளிர் ஆணையம் விசாரணை நடத்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, தனக்கு மாசம் மாசம் 6,5 லட்சம் ரூபாய் பராமரிப்பு செலவுக்கு ரங்கராஜ் கொடுக்கணும் அப்படின்னு ஜாய் கிறிசல்டா தரப்புல நீதிமன்றத்துல கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழல்ல கிறிசல்டாவுக்கு ஆண் குழந்தையும் பிறந்துருச்சு. இதனால அடுத்ததா ரங்கராஜ் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு. இந்த நிலையில ஜாய் கிறிசல்டாவை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டத ரங்கராஜ் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதாவது மகளிர் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய விசாரணை அறிக்கையில ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டாவை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டத விசாரணையப்போ ஒத்துக்கிட்டாரு. கிறிசல்டாவுக்கு பிறந்த குழந்தையும் தன்னுடையதுதான் அப்படின்னும் ஒத்துக்கிட்டாரு. ஜாய் கிறிசல்டாவுக்கு பிறந்த குழந்தைய சட்டவிரோதமானது அப்படின்னோ, முறைகேடானது அப்படின்னோ சொல்ல முடியாது. அந்த குழந்தைய பராமரிக்கக்கூடிய பொறுப்பும் ரங்கராஜுக்கு இருக்கு. குழந்தை தன்னுடையதுதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டதால டிஎன்ஏ சோதனை மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவும் தேவையில்லை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ரங்கராஜ் இப்போ ஒத்துக்கிட்டு இருக்கிறதால அடுத்ததா அவர் என்ன மாதிரியான செயல்ல இறங்க போறாரு? மாசம் மாசம் கிறிசல்டா கேட்ட பணத்தை கொடுத்துருவாரா, இல்ல அவங்க கூட சேர்ந்து வாழ போறாரா மாதிரியான பல கேள்விகளை ரசிகர்கள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயம் இப்பவாவது ஒத்துக்கிட்டாரே, குழந்தைய நல்லபடியா வளர்க்கறதுக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ கைது செய்யலாம் அப்படின்னு காவல்துறைக்கு மகளிர் ஆணையம் பரிந்துரை கடிதம் கொடுத்திருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதனால் அவருக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதாவும் தெரியுது.